அந்த ஹார்ட் அட்டாக் மெயினாக மார்னிங் 5லேருந்து 8 மணி தான் வரும். அந்த திங்கக்கிழமை தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா சனிக்கிழமை நல்லா தண்ணியை போட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டுட்டு எல்லாம் வந்து மார்னிங் எழுந்து வேகமாக போனமே சொல்லி தூங்குறதுக்கு 5 மணி 8 மணி மேக்ஸிமம் அட்டாக் வரும். ப்ளீஸ் அவாய்ட் ஹரி ஒரி கரி டு கெட் பரீட். நான் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கெல்லாம் இளைஞர்கள் நிறைய இருக்கிறீங்க மாணவர்கள். அதற்காகத்தான் இதை நான் கொண்டு வந்தேன். இதுல என்ன பாக்குறீங்க? இது ஒரு கால்குலேட்டருடைய பிக்சர் இல்லையா? இதுதான் வாழ்க்கை. நான் சொன்ன கூடவே சொல்றீங்களா? அந்த சிம்பிள் மாத்திரம் வாழ்க்கை. நல்லதை கூட்டி கெட்டதை கழித்து அறிவை பெருக்கி நேரத்தை சீராக வகுத்து சமநிலையில் வாழ கற்றுக்கொண்டால் நீங்கள் அனைவரும் 100 வருடம் வாழ முடியும். அதுதான் இது சொல்றேன். இது வந்து வானவில் பார்க்குறீங்களே, வானவில் பார்த்து ரசிக்காரவங்க எதுவுமே கிடையாது. ஆனால் வானவில் தோன்றி மறைந்து விடும், நாமும் தோன்றி மறைவோம். வானவில் இருக்கின்ற 7 நிறங்களை உங்கள் உணர்வுகள் எண்ணங்களாக மாற்றிக்கொண்டு அமைதி மகிழ்ச்சி எல்லாம் வச்சுக்கிட்டு வளைந்து கொடுக்கின்ற பக்கம் வந்து விட்டால் உங்கள் வாழ்க்கை வானவில்லாக மாறிவிடும். வானவில் இருக்கின்ற காய்கறி பழங்களின் தோலில் இருக்கின்றது, தோலிலும் சாப்பிடுங்கள். வானவில் இருக்கின்ற 7 கலையில் ஒரு 7 எக்ஸசைஸ் மேக் மெடிடேஷன்ஸ் மேண்டேட்டரி இன் யுவர் லைஃப் இட் செல்ஃப். அது 3 மந்திரங்களை வச்சுக்கிட்டு 100 வருடம் இல்லச்சோக்கிலையும் இதை கடைப்பிடிக்க மாட்டேன் என்று முடிவு பண்ணால் அப்பொழுதும் உங்கள் வீட்டில் வானவில் இருக்கும். எப்படி தெரியுமா? எல்லா மருந்துகள் மாத்திரைகள் ஊசிகள் இந்த நேரத்தில். சொக்கலிங்கம் சொல்லுவது மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி என்பதை சொல்லி நான் உங்களிடம் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், நீங்கள் அனைவரும் இதை கடைப்பிடிப்பது மட்டுமல்ல, அனைவருக்கும் நீங்கள் கற்பிக்க வேண்டும். அதுக்கு தான் அடிக்கடி சொல்கிறேன், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மீது இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ வேண்டி கேட்டுக்கொண்டு இது முக்கியமான கருத்தை சொல்லுகின்றேன். தயவுசெய்து ஞாபகத்துக் கொள்ளுங்கள், உன் வாழ்க்கையை மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் காப்பி அடிக்கக்கூடாது. உன் வாழ்க்கையை நீங்கள் நிர்ணயித்து வாழ வேண்டும். அதற்காக தான் சொல்கிறேன், கம்ப்யூட்டரில் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறீங்கல்ல, இந்த கீஸ் ஆஃப் ஹாப்பினஸ் ஒன்லி இன் யுவர் ஃபிங்கர் டிப். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ஆல்டர்னேட் இஃப் நெசசரி, delete the unwanted things, immediately you are left only with happiness. உங்களிடம் ஒன்று கேட்கின்றேன், நீங்கள் கைத்தட்டினீங்களா? கைத்தட்டுகிற ரகசியத்தை சொல்லிட்டுமா? கைத்தட்டும் பொழுது உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் பதிவாயிருக்கின்றன. பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பிரஷரால் தூண்டப்பட்ட உணர்வுகள் மூளைக்கு சென்று மூளையிலிருந்து எல்லா உறுப்புகளும் சென்றடைந்து அனைத்து உறுப்புகளையும் 100 வருடம் கடந்து இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்தட்டுவதால் மட்டும்தான் உண்டு என்று இங்கே பதிவு செய்கின்றேன். நீங்கள் கைத்தேட்டியது சொக்கலிங்க பேச்சுக்கா உங்களுடைய உடல் நலத்திற்காகவா? நாம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை காப்பாற்றிக் கொண்டு நம்மை சார்ந்திருக்கின்ற சமுதாயத்தை காப்பாற்றும் கருவியாக நம் அனைவரும் மாற வேண்டும்.